வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிட்டு கங்கா ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தேன். சரி, வெஜ் மீல் சாப்பிடலாம், ஏன்னா நோம்பில் வேறு இருக்கும். ஈஸ்டர் வந்தால் தான் நம்ம நான்வெஜ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கோப்பான இதில் இருக்கேன். இந்த 40 நாள் பயணத்தில் இன்றைக்கி நான் மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வகை வகையாக கொடுத்துருந்தாங்க. சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு சாதம் தள்ளி வைக்கலான்னு பார்த்தா சாதம் சுட்ட அப்படியே கொதிக்குதுங்க. அப்படியே அந்த ஆவி அனல் பறக்க தெரியும், அப்படி கொதிக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தள்ளிட்டு இருந்தேன். அப்படியே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு காரக்குழம்பு எடுத்து ஊற்றினேன். காரக்குழம்பு தான் இருந்துக்கலாம், லாஸ்ட்டாக சாம்பார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு ஊற்றினேன். சரி, மினிமலாக தான் இருந்துச்சு. சரி, கொடுத்த சாப்பாட்டுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஊற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய தொக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. காரக்குழம்பு சொல்லணும்னா நல்லாவே இருந்துச்சு. என்ன குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருந்துச்சு அங்கே, அதுதான் மேட்ரே. மற்றபடி மீல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பன்னீர் வெஜ் பிரியாணியாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு ஃபுல்லாக எடுத்து எல்லோரும் வச்சுக்கிட்டாங்க வீட்டில். அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்தது நமக்கு தள்ளி விட்டாங்க. அந்த மிச்ச மீதியை நம்ம சாப்பிட்டா ரைஸ் ஓகே. அடுத்து கடைசியாக தான் கேம்குள்ளே வந்தாருங்கிற மாதிரி இந்த பன்னீர் கொத்து பரோட்டா, இது தாங்க ஒன் ஆஃப் த அல்டி டிஷ்ஷு நான் இன்னைக்கு சாப்பிட்டதில் சொல்லுவேன். ஏன்னா பக்காவாக இருந்துச்சு. சும்மா டேஸ்ட் அப்படியே வாயில் நடனம் ஆடிச்சு. சரி, அப்படியே நம்ம கையை கழுவிட்டு பில்லெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. பாய் பாய் காய்ஸ்.